பண்ணுறியா பார்த்துக்கோ. அப்பா நான் அவனுடைய உள்ளத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். இன்னொரு மரத்து கொப்பில் போய் உட்கார்ந்துருக்கு அந்த பறவை. புரியுதா புரியுதா புரியலையா? இன்னொரு மரத்து கொப்பில் கிளையில் போய் உன் கணவன் என்னும் பறவை உட்கார்ந்துருக்கு. அந்த மனம் திருந்துமா அப்படின்னு கேட்டேன். அது ஒரு ரப்பர் பிடியாக பிடிச்சி உட்கார்ந்துருக்கு. அவன் மனத்தை மாற்றி உன் லட்சியத்தை காப்பாற்றிடலாம். ஆனால் கடைசி வரை நீ சந்தோஷமே இல்லாமல் இருந்துட்டனா உன் வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிருமேனு ஒப்பேன் நினைக்கிறான். நானும் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது? சேர்த்து வச்ச சாமி அதையும் செஞ்சு வச்சிருன்னு சொல்கிறியே. அவன் மனத்தை கொஞ்சம் பார்க்கட்டுமா? இன்னும் கொஞ்சம் கண்ண மூடு. உடம்புல ஒரு தாயத்தை போட்டிருக்கான். அவங்க ஆத்தா அம்மா எழுதி கொடுத்தது. அந்த தாயத்தை அந்த விழுந்துடும், உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான். கர்மசாமிக்கு கண்கலங்காமல் இருக்க வைக்கேன். வார்த்தையை மட்டும் குறைச்சிக்கா, அமைதியாக என்னையை நினச்சி உட்காந்துக்கா. ஓ என்ன குட்டி? 3 மாதத்தில் கிடச்சிது. மாத சம்பளம் தாத்தாவுக்கு கொடுத்துரு. ஏய் அப்படி சொல்லக்கூடாது, எல்லாம் உனக்கு வேணும். கேட்டோம். கர்மசாமிக்கு அதே தஞ்சாவூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குப்பா திருமணம்? பையன் எங்கே இருக்கா? இப்போ மெட்ராஸில் இருக்கானோ? அப்படியா? அவனை கொஞ்சம் பார்க்க. அவன் பேர் என்ன? பழனிவேல். கொஞ்சம் நீ அக்கா உன் பிள்ளையா? என்ன கம்ப்யூட்டர் சம்மந்தமான ஆஃபீஸுகள் இருக்கானோ? அதில் போய் உட்காருதானே. டிக் பில்லெல்லாம் போடுதான். கால் வந்துட்டு வாங்க. நீங்கள் யாருண்ணா? எனக்கு தெரியலை. சந்திரோதயம் ஒரு பெண்ணானது. உட்கார முடியுமா? வாண்டிகை இரு கண்ணானது. 6 மாதத்துக்கு முன்னால் ஜாதகம் பார்த்தீங்களாப்பா? பார்த்தீங்களா? அது என்ன சொன்னாங்க? பையனுக்கு டைம் நல்லா வந்துருச்சு, நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலான்னு சொன்னாங்க. அந்த பேட்டை கேட்டால் அவன் நல்ல பதில் சொல்ல மாட்டேங்கான். அப்பப்போ இழுத்து அடிக்கிறானே. எனக்கு தான் அவன் இழுத்து அடிக்கிறான். அவன் உள்ளம் அப்படி இல்லை. உங்கள்கிட்ட ஓமாச்சாமி போடுதான். அவன் உள் மனசு அப்படி இல்லைப்பா. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, அவனை கொஞ்சம் நான் சரி பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் கண்ண முடுங்க, என்னைய மட்டும் நினைங்க. வேண்டாம். சரி, வைகாசியில் அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும். இப்போதைக்கு அவனுக்கு வந்து சம்பளத்தை பற்றியும் புரியுதா, அவனுடைய மனதை பற்றியும் அவனுக்கு கொஞ்சம் குழப்பமும் கவலையும் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு அவன் உள்ளத்துக்குள்ளே சிந்தனை பண்ணி வச்சுருக்கான். வைகாசிக்குள்ளே அது மாறிடும். அவனே கல்யாணத்துக்கு இறங்கி வந்துடுவான். நல்ல பெண்ணையும் தாரேன், நிறைய பணத்தையும் தாரேன். அவனை கூட்டு வந்து கேட்கணும் பேராண்டி. அதுதானே நல்லது. என்ன பேர் வைப்ப பிள்ளை தந்தா? எப்படி 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 நீ சொல்லுவ? உன் மருமக கப்பாள் அப்படி அவன் கேட்க மாட்டான்ல. கட்டி கொடுத்தியா? திருமணம் முடித்த பெண்மகளின் வாழ்க்கையில் குழப்பம் இருக்குன்னு சொல்லி கால் வந்துட்டு வா. பாக்கெட்டில் பணம் நிறைய இருக்க வச்சிருக்கான். கட்டிக்கார பைய ஒரு முத்தாரத்தில் 30 முத்துக்கள் சேர்த்து வைத்திருந்தேன். இருதானம் மறுதானம் முத்தாரம். உன்னுடைய பிள்ளையினுடைய விதி அம்சத்தை போய் பார்த்தேன். புரியுதா? இருதார யோகத்தோடு பிறந்த ஒரு மகன். அதனால் ஒரு தாலி மாறி இன்னொரு தாலி கட்டி தான் வாழணுங்கிற விதி அம்சத்தில் தான் அவளுடைய நிலைகள் இருக்கு. அந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்கும் பொழுது
ராமேஸ்வரத்திலிருந்து ராமலிங்கருடைய காட்சி எனக்கு கிடைக்கும். அது ஏன் அப்படி கிடைத்தது? ராமேஸ்வர கடலில் மூழ்கி புண்ணிய தீர்த்தங்கள் ஆடி ஆனந்தமாக ராமலிங்கரை தரிசனம் செய்து அங்கிருக்கிற தீர்த்தத்தை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்து விட்டால் உன் பிள்ளையினுடைய தோஷத்தை நீக்கி புனிதமாக வாழ வைத்து பிரிவில்லாமல் இருக்க வச்சிடலாம். இப்போ உனக்கு அவங்க கூட வாழணுமா வேற வாழ்க்கை அமைக்கணுமா? வாழணும். நான் சொன்னதை செய். இந்த கனியை கொண்டு கடலில் போடு, இந்த கனியை வீட்டில் வை. நான் கூட்டி விட்டு கரெக்டாக சேர்த்து வைக்கேன். சந்தோஷமாக இந்த ஆனந்தம் அடைவார். என் சொல்லை மீறாமல் வர வேண்டும். கர்பசாமிக்கு கர்பசாமி எனக்கும் 7 வயசாகிடுது. கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கேன். ஒருத்தையும் அமைய மாட்டுக்காய்யா. எனக்கு மட்டுமா, என் அண்ணனுக்கும் அப்படித்தான். எதையாவது ஒட்டுவரவு வச்சுக்கலான்னாலும் அதுவும் நடக்க மாட்டுக்கு. ஏதாவது ஒரு வழி பண்ணி கூடியா. உன்னையே நம்பி வந்திருக்கேன். சும்மாவே இருக்க முடியுமா? எல்லாத்திலே இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, காலம் வகுத்த கணக்கினை அங்கே யார் காணுவார், ஆசையே அலை போலே நாமல்லாதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் தான் அந்த பாட்டு திருச்சி லோகநாதன் அவர்கள் எஸ்எஸ்ஆர் அவர்களுக்கு பாடின பாட்டு. சரிண்ணா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருமணம் சம்பந்தமாக 2 பேர்களுடைய உள்ளம் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. உனக்கு இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த அன்பு பாசம் நட்பு வாழ்க்கையவே தொடர்ந்து கொண்டு போயிடுவோமா அப்படிங்கிற ஒரு சில விஷயமும், இடம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் பேச்சுவார்த்தைகள் ஒரு செம்மையான முடிவுக்கு வர மாட்டுக்கு. அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணுமே கருப்பசாமி, எப்போ தெளிவாக போகுதுங்கிற ஒரு கேள்வியும், உழைக்கிற காலங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உழைப்பு சீராகாத நேரத்தில் ஒரு கோட்டை கடனை வச்சுக்கிட்டு இருக்கனே, இந்த கடனை என்னால் தீர்க்க முடியுமா? நீங்கள் எனக்கு அந்த வழியை காட்டிடுவீங்களா, அல்லது நான் ஊர் விட்டு ஊர் போயிடவா, என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியலையே ஐயா அப்படிங்கிற ஒரு வேதனையும் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உண்மையா? கால் வந்துட்டு வா. அங்கேயே நில்லுங்க. யாரும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அங்கேயே நில்லுங்க. ஒருத்தருக்கு பேசி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடையில வரக்கூடாது சார், பொறுமை இருங்க. அதனால் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு உனக்கு நான் வழிவகுத்து தாரேன். கடனை தீர்க்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு 6 மாத காலம் இருக்குது. இப்போ போட்டிருக்க சட்டையை கலத்தி ஆகணும்ல, அதையும் விட்டு இதையும் விட்டு ஒன்றும் இல்லாமல் இருந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் உள்ளத்துக்குள்ள இருக்குது. சரி, காலில் வந்துட்டு வா. அடிக்கடி சிங்கப்பூர் போகக்கூடாது. வாடா, ஒன்றும் பயப்படாத. நீ கண்ணை முடிக்கா, என்னையை நினச்சி கும்பிடுறா. இந்தா உன் கடன் தீர்றதுக்கு பணம் கிடைக்கும். வாழ்க்கை அமைகிறத பற்றி தெளிவாக உனக்கு நான் பேசுகிறேன். வெற்றி அடைவேன். பொறுமையாக உண்மையாக இங்கே சேர்ந்து உட்காராண்டாம். அவள் இயலாதவன். சாப்பிட்டு போகணும். பார்த்துட்டு போக வேண்டாம்டா, சாப்பிட்டு போகணும். அதே தஞ்சாவூர் எல்லை தன்னுடைய இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாக மனவேதனை இருக்கிறது என்று கேட்டு வந்தவன் யார்? என்னப்பா டாக்குமெண்ட், என்னப்பா பிரச்சனை? அங்கே தள்ளி நின்னுங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? கொஞ்சம் பக்கத்தில் வா. உனக்கெல்லாம் கூறு இருக்கா? உன் இடத்துல உள்ள பிரச்சனையை நீ கேட்குற. இவன் இடத்த இன்னொருத்த வந்து வச்சுக்கிட்டு தரமாட்டுக்காரன்னு சொல்லி இவன் கேட்குறான். உண்மைதானையா? உண்மைதானையா? போர் போட்டது நீ போட்டியா அவன் போட்டானா? யார் இடத்துல போட்டான்? உன் இடத்துல அந்த பையன் போட்டான். அந்த எடப்பாடி பையில வெளியே தள்ளணுமா வேண்டாமா? நீ போ, நான் தள்ளி விட்டு வரேன். கால் வந்துட்டு வா. அண்ணா வணக்கண்ணே.
சும்மா இருக்கீங்களா? அண்ணாச்சி நல்ல காலில் விழலை. சரி, கண்ண முடுங்க. பார்த்துட்டேன், படித்து பார்த்துட்டேன். புதுசாக ஒரு பத்திரம் போட்டு வச்சுருக்கானே, அவன் ஒரு பத்திரம் போட்டு வச்சுருக்கான்யா. அந்த இடம் என் எல்லைக்குள்ளே வருதுன்னு சொல்லி ஒரு பத்திரம் போட்டு வச்சுருக்கான். அதுக்கு வேண்டிய ஆட்கள்லாம் செட் பண்ணி வச்சுருக்கான். இந்த கோர்ட்டில் கிடக்கிற கேஸ் முடியுங்குள்ளே கேட்டு போய் செத்து போயிடுவான். இந்த இடத்த எவன் மாறாமனு பார்ப்போம்னு திரும்புறில் பேசிக்கிட்டு இருக்காரா சார்? உண்மையா? கால் வந்துட்டுவான். எவ்வளோ விவரமாக செஞ்சுருக்காங்க. சும்மா உண்மை. அந்த இடத்துல இருந்து ஒரு பஞ்சாயத்து பேசுறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அவன் கொஞ்சம் பணம் கேட்பான், தாரம்னு நீ சொல்லிடு. சொன்ன உடனே எழுதுறதுக்கு ஏற்பாடாகும். அந்த பணத்தை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்க மாதிரி கொடுத்து வாங்கிக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த இடம் உனக்கு தான், யாரும் தடுக்க முடியாது. வெற்றி அடைந்து வருவாய். போ, கர்மத்தை அடுத்து பேசுவோம். இன்னைக்கு இவ்வளவுதான் உத்தரவு. அதே இடம் தகுந்தமான பிரச்சனை. வாடா தம்பி, வா, நல்லா இருக்கியா? கால் வந்துட்டு வா. நேராக பொறு மணி தானே. போலீஸ்காரங்க நிற்கிறாங்களா? அவங்க என்ன போய் நல்லது. எஸ்பி சைடுக்கு பேசி 2 போலீஸை வர சொன்னேன். இப்போ கியூ பண்ணிக்கலாம். பண்ணியா? உட்கார். ஆமாம், ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும். உங்கள் அப்பனுடைய அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டிப்பா? 2 பொண்டாட்டி. யார் கட்டினா? உங்கள் அம்மாவுடைய வழியில் உங்கள் மாமனுக்கு 2 பொண்டாட்டிக்காரன் ஒருத்தன் வாரானது யார்? கால் வந்துட்டு வா. 2 பேர் இருக்க, யாருன்னு காட்டுவோம். விளக்கத்தை காட்டுவோம். வரலாம் ஐயா, வரலாம் ஐயா, வரலாம் ஐயா. அந்த பத்திரத்தில் இருக்கிற பேரில் 2 பொம்பளைங்க பேர் வருது. அது யாருப்பா? புரியல. அப்படியா? இப்போ அந்த பத்திரத்தை என்ன செய்யணும்? உனக்கு உன் பங்குக்கு 2 பொம்பளைகளை குறிக்கிறதாங்க, குழப்பம் பண்ணுறாங்க. சரிதானா? அவங்கள சரி பண்ணி தந்தால் போதுமா? வாங்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு முடியுமா? ஜூன் மாதத்தில் உனக்கு பைசீல் ஆயிரும். ஜெயிச்சு தரேன். வெற்றி அடைஞ்சு வருவேன். மகிழ்ச்சி அடைஞ்சு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு புதுக்கோட்டை. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது. உன் கணவர் உன்னை நினைக்காமல் இருந்தார். உன்னை வேண்டாம் என்று உதறி வைத்தார். ஆனால் நான் கொடுத்த உத்தரவில் இப்போ உள்ள மாதிரி மெல்ல மெல்ல பேச வந்துட்டான், பேசிட்டான். அப்படி அந்த கல்மனதை கரைத்து உன் மீது பாசத்தை வர வைத்து உன் பிள்ளைகளையும் உன்னையும் ஒற்றுமையாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். கல்லும் கரைஞ்சிரும், கல்மனசும் உருகிரும். கருப்புசாமி நினைச்சா என்ன செய்யும்? கல்லும் கரைஞ்சிரும், கல்மனசும் உருகிரும். கண்ணை மூடு பார்க்கலாம். புரிஞ்சாவனே? இந்தா உன் பிள்ளைகள்லாம் உன்னை தேடி வந்தாச்சு. ஆனந்தமாக இருப்பீங்க.
குடும்பத்தோடு என்னை வந்து பார்த்தீங்க. இந்த உடல் வலியை பற்றி அடுத்த உத்தரவில் உனக்கு நான் மாற்றிட்டேன். அந்த வீட்டை பற்றி நான் கொஞ்சம் பேசணும். கண்ணை முடுக்கா பார்க்கும். 62 லட்சம்னு போகும் வாங்கிக்கா. 80 லட்சம் 70 லட்சம்னு பேசுகிறேன்னு வச்சுக்கா, இன்னொரு 3 மாதம் சும்மா தான் வீட்டில் இருப்பேன். 60 to 62 அடி போ. மாற்றியாச்சுன்னு சொல்லிட்டேனே, சந்தோஷமாங்க. சாப்பிட்டு போங்க. அதே புதுக்கோட்டை எல்லை ஒரு இடத்துல நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போயிட்டேன். ஐயா, அது வருமா வராதா ராசா? எங்கம்மா பணம் கொடுத்தீங்க? யாருக்கு கொடுத்தீங்க? எத்தனை லட்சம் கொடுத்தீங்க? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? கொடுக்கலாமா? நீ கால் வந்துட்டு வா. பணம் வாங்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்வோம்? உட்காருங்க. பணத்தை வாங்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்வான்? எனக்கு அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா பொய்யும் சொல்லுவான். புரியுதா? வானத்தை வில்லா வளைச்சிருவேன், பூமியை கயரா திரிச்சிருவேன், நான் நினச்சா நடக்காதது ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லா பவரும் இருக்குது, எனக்கு நிறைவேறும், இந்த பிஸ்னஸில் நீங்கள் போடுங்க, உங்களை நான் ஓகே பண்ணி தந்துடுறேன், நல்லா இருக்கிறோன்னு சொல்லுவான். அந்த பணம் வந்த உடனே நிமிந்துருவான். ரெண்டாந்தரம் அவனை போய் பார்க்கறதுக்கே நமக்கு கேடு கலங்கும். இந்த உலகம் அப்படிப்பட்டது. பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னால் முதல்ல அவன் குணத்தை அறியணும். குணத்தை அறிந்த பின்னால் நம்ம தரத்தை புரியணும். நம்ம தரத்துக்கு இவன் சரிதானாங்கிறத தெரியணும். அதான் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை. திருக்குறள் சொல்லுதான். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்மை செய்வதிலும் கூட தவறு வரும். நம்ம பண்புக்கும் அவன் பண்புக்கும் பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிற விவரம் தெரியாமல் செஞ்சிடக்கூடாங்க. நீங்கள் அப்படி தெரியாமல் செஞ்சு இப்போ 30 லட்சத்தை ஏமாந்துருக்கீங்க. உண்மையா இல்லையா? இந்த பணம் வேணுமா வீடு வேணுமா? நான் பணம் தான் வாங்கி தருவேன், அவங்க கூட நீங்கள் வீடு வாங்கி இருக்கக்கூடாது. ஒரே முடிவு. என்னது அப்புறம் கால் வந்துட்டு வா. என்னண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய? கர்மசாமிக்கு இந்தா 30 நாளில் பணம் வரும். நாளையிலிருந்து பணத்துக்கு பேச ஆரம்பியுங்கள். வெற்றியாக நடக்கும். என்ன ஜெயிச்சுட்டாருப்பா. 30 அந்த லட்சத்தை வாங்கிட்டு வீட்டில் பேணி அல்லது பேங்கில் போட்டுட்டு என்னை வந்து பாரு, அடுத்த வீடை நான் ஓகே பண்ணி தரேன். இந்த பணம் வந்தாச்சு, போ சாப்பிட்டு போங்க செல்ல குட்டிகளே. ஆத்திரப்பட்டுறாதீங்க, நல்லா இருங்க. யாருக்கு கேட்டு பார்க்குறேன். இப்போ புதுக்கோட்டை யாருக்கோ உடல்நிலை சரியில்லை, அவங்கள சரி பண்ணணும் அப்படின்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்களே. யாருக்கு பாசோம்ல? யாருக்குயா? என்ன செய்து? கால் வந்துட்டு வாங்க. சில பேர்களுக்கு வயிறு எரியுது, இவருக்கு பாதம் எரியுது. செய்ய முடியாது. கண்ணானா நான் இமையாவேன். அண்ணே, நீங்கள் அங்கே கும்பிடும் பொழுது உங்கள் உள்ளத்தை பார்த்தேன். நீங்கள் கேட்டு வந்த கேள்வி அது இல்லை. ஆனால் நான் இந்த வார்த்தையை சொன்னேன், சரி இது நம்ம பொண்டாட்டிக்கு இருக்கலாம், சாமிகிட்ட போய் உட்காந்துக்கிட்டு அடுத்த வாரத்தை இதை கேட்டுக்கிடுவோமே அப்படின்னு எடுத்து வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையானே? விவரமாக பேச தெரிஞ்சவரில் நீங்கள். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வாங்க. எப்படினாலும் கர்மசாமி கொடுக்க தயாராக இருக்கேன். வாங்கிறதுக்கு நீங்கள் தகுதியான ஆளாக இருக்கீங்க. வரத்தை வாங்கிக்காங்க, நல்லா இருங்க. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. என்னடா ராஜன்? சேட்டர்னு உங்கள் அக்கா தங்கச்சிக்கு போகலையா? கண்ண முடுங்க. என்னப்பா நைட்டில் ரொம்ப நாய் குறைக்கு உங்கள் வீடு தெரியல? சாஸ்தா ரொம்ப சத்தம் கேட்க. உன்னுடைய மனைவிக்கு செய்வனை வச்சிருப்பாங்களோங்கிற ஒரு சில பயம், கைகால் எரிச்சலுக்கு இது ஒரு காரணமாக இருக்குமோன்னு ஒரு எண்ணம். அப்படி எதுவுமே நடக்கலையா? இது இயற்கையால் உள்ள எரிச்சல். அதனால் இது காக்கப்படும், காப்பாற்றப்படும், தேற்றப்படும். வீணா மந்திர தந்திரம்னு நம்பி பணத்தை கொண்டு இழந்து ஏமாந்துடாதானே. துறவிடு, செஞ்சது தப்பு. அடுத்து வேற என்ன வேணும்?
மூலமாக ஒரு வியாபாரம் நடக்க வேண்டியது தரப்பட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு. வியாபாரம்னாலே எனக்கு பயமாக இருக்குப்பா. என்ன வியாபாரம்? சயின்டிஃபிக் மூலமாக நடக்காதுண்ணே. நான் பயமாக இருக்குன்னு சொன்னால் அதில் 1000 அர்த்தம் இருக்கும். இந்த குடம் வந்து எத்தனை வருஷம் இருக்குப்பா? 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பித்தளை பாத்திரம் எது இருக்கா உங்கள் வீட்டில்? உங்களுக்கு வேண்டியவங்கள்ட்ட இருக்கா? இருக்கா? சரி. அரிசியை இழுக்கிறது மாதிரி எதுவும் பாத்திரம் வச்சுருக்கீங்களா? இருக்கா? சயின்டிஃபிக்கான வியாபாரம் அதுக்குள்ளே தான் கிடக்கு. ரைஸ் புல்லிங், புரோட்டீன் எல்லாம் கலந்துருக்கு. அந்த வியாபாரத்தில் ட்ரஸ்ட்டில் பணம் வரும், அதில் வரும். அந்த கதை புறம் போய் அந்த மாயையில் வளர்த்து சிப்பாட்டி பணத்தை வேஸ்டாக்க வேண்டாம். புரியுதா? வழியை மாற்றுங்கள், முன்னேற்றத்தை பெருக்குங்கள். கர்பசாமிக்கு. என் பையன் குடிகாரனாக வந்து ஒரு 2-3 தடவை 4 தடவை அடிபட்டான், இன்னமும் திருந்தலை. என்கிட்ட வந்தால் மறுநாள் திருந்துவான். கூட்டு வாப்பா, சந்தோஷமாக்கி தரேன். கர்பசாமிக்கு. அப்படியா? யாருக்கு நெஞ்சு எரியுது? அம்மா. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் வழக்கு யாருப்பா? என்ன வழக்குக்கா? என்ன வழக்கு? அங்கே நின்னுக்க. என்னது உங்களுக்கு? என்னது கோர்ட்டில் வழக்கு வச்சுருக்கீங்களா? என்ன கேஸு? யார் முதலி பண்ணா? எவ்வளோ ரூபா? 2 கோடி உங்ககிட்ட இருந்துச்சா? அது கோர்ட்டில் கேஸாக கிடக்கோ? அதில் உனக்கு பங்கு இருக்கா? காலில் வந்துட்டு வா. ஒருவேளை கனவு கண்டதாக இருக்கும். உனக்கு கோர்ட்டில் என்னக்கா கேஸு? குடும்ப பிரச்சனைனா? புதுக்கோட்டையா? வீட்டுக்கு போங்க. தாயார் பராசக்தியா? பக்கத்தில் வா. வயதாளியில தனியாக உட்காருங்க. அந்த ஃபைலை நீதிமன்றத்தில் எடுக்கவே இல்லை. புரியுதா? அது நடக்கவும் செய்யாது. அதை உஷாராக போய் கேட்கறதுக்கு உங்கள் பகுதியில் ஆளும் கிடையாது. அதனால் அதை மீண்டும் எடுக்க வைக்கிறது எப்படி, நடத்துவது எப்படிங்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். புரியுதா? ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே என்னை வந்து பாருங்கள், சரி பண்ணி தரேன். மாமா என்னம்மா குடும்பம்? கண்ணை முடிக்கா பார்க்குறேன். ஒரு பொம்பளையால் தான் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவன் மண்டையை திருத்தி தெளிவு பண்ணி தரேன். ஆளாதக்கா நல்லா இருக்கு. உன்ன மாதிரி இப்போ வயதாளிகளுக்கு சாமி சொல்கிறது பெரிய கஷ்டம். வர வைக்கிறேன். நல்லா இருக்கு. சரி போயிட்டான். கர்பசாமிக்கு. கர்பசாமிக்கு ஒரு பத்திரம் ஒன்று முடியாமல் இருக்க. யாருப்பா அது? ஒரு பத்திரம் ஒன்று எழுதி முடியாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, என்ன முடியலையாக்கா? பக்கத்தில் வாங்க. எப்படி சொல்லுங்கள்? சத்தமாக சொல்லுங்கள், கொஞ்சம் காது கேட்காது. அது முடியலை இன்னும். காலில் வந்துட்டு காது கேட்காதுன்னு சொல்லி எதுக்கு சொல்கிறேன்? சத்தம் வச்சு கேட்க. டாடா என்ன தம்பி, நீ நல்ல சாமியை கும்பிடலையா? நல்லா கூப்பிட்டாப்பா. ஓ அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆத்மா தெய்வமாக வருதே, அது யாரு? பழைய காலத்தில் உள்ளது. மூதாதையருடைய ஒரு ஆன்மா ஒன்று அந்த வீட்டுக்கு வருது. இப்போ அதை உங்களுக்கு விலைக்கு விற்று தந்து செட் பண்ணி தந்துடணுமா? அந்த டாக்குமெண்ட் யார்கிட்ட இருக்கு இப்போ? கொஞ்சம் கண்ண முடுறான். உன் கணக்குக்குள்ளே வரேன்னா
சரி, கால் ஒன்று வாப்பா. ஆமாம், சித்திரை மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் ஒரு நல்ல நண்பரை கொண்டு வந்து விட்டு அந்த இடத்த நான் பேசுறதுக்கு வைக்கிறேன். நீங்கள் நினைக்கிற பணம் கிடைக்கும். வீட்டுக்கு உள்ளே என்னமோ இருக்குன்னு ஒரு சோசியக்காரன் வந்து சொல்லுவான், நம்பிடாத, காதில் நல்லா வாங்கிக்கா. வீட்டுக்குள்ளே பூமிக்கு கீழே என்னமோ இருக்குது, அந்த இடத்த கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அதெல்லாம் போய் இந்தா நல்லா வாடா நல்லா தம்பி, அப்புறம் கதை வரும். அதான் கர்மசாமிக்கு கும்பகோணத்து எல்லை திருப்பனந்தாள் புண்ணியஸ்தலம் இருக்கிற இடம். திருப்பனந்தாள் எல்லாரும் போய் உட்காருங்க. அடுத்த உத்தரவில் மீண்டும் கூப்பிடுவோம். உங்களை ஒரு பொழுது நான் விட மாட்டேன், கூப்பிட்டுட்டே இருப்பேன். திருப்பனந்தாள். ஏம்மா சிவயோகி தானே? நீங்கள் மாலையும் போடல, கனியும் கொடுக்கலையே, எங்கே போயிருந்தீங்க? அது என்னது ஆச்சா பிச்சா? அதுதாங்க கடையில் பிறகு சாப்பாட்டுக்கு பிறகு வாங்கி கொடுங்க. பக்கத்தில் வா. யாரும்மா உனக்கு திருப்பணம்? அங்கே நில்லு. உனக்கு எந்த ஊருக்கா? கும்பகோணம். குழந்தைய பற்றி கேட்டு வந்தவங்களா? உட்காருங்க. அமைதி. ஏன் இப்படி குமுறுதீங்க? எங்க அப்பனை காப்பாற்ற முடியுமா முடியாதா? என்ன உனக்கு கும்பகோணம் போன கால் வந்துட்டு அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே. பக்தர்கள் அமைதியா இருங்க. தந்தையாரை பத்தி கேட்க வந்தது யாரு? காது கேட்கலையா? அப்போ அங்க யார் இருக்கா? உன் பின்னால யார் இருக்கான்னு பாரு. உள்ள நிச்சயக்கூடிய பக்தர்கள் கீழே உட்காருங்க. அன்பினில் விளைந்த ஆரமுதே, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே, சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே. அப்பா கால் வந்துட்டுவான். கர்மசாமி, எங்கள் அப்பா உயிரை நீ காப்பாற்றி தந்துடணும். ஒன்றை தவிர யாருமே எங்களுக்கு கிடையாது, எப்படியாவது காப்பாற்ற ஐயா அப்படின்னு கேட்டு வந்திருக்கான். உட்காருமா. ஏக்கா என்ன வேணும்? அமைதியா இருக்கா? மெயின் வாசல்ல இருக்கவங்க அமைதியா நின்னுங்க. ஏன் இந்த பாடுபடுத்துறீங்க என்னைய? முடியும் உங்களுக்காக தான். உங்களுக்காக நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க உங்களுக்காக கத்திக்கிட்டல. இது டாக்டிக் டாக். உன் கட்டுமனைக்கு போனேன், வீட்டு வாசல ஏமகால தூதன் என்னும் மூவர்கள் நிற்கிறாங்க. யாரெல்லாம் நிற்க? ஏமன், காலன், தூதன் ஆகிய 3 பேர் நிற்கிறாங்க. காலனை கணக்கிட்டு கேட்டேன். 6 மாத காலங்கள் இருக்கிறது. தூதனை ஓடவிட்டு பார்த்தேன், சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். ஏமன் வருவரை காத்திருப்போம் என்று மூவரும் சவால் விட்டு உட்கார்ந்துருக்கான். இதற்கிடையில் இந்த ஆயுளை நீட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு பிரம்மதேவனை கொஞ்சம் கேட்டேன். இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு இந்த ஆயுளை நீடி கொடுப்போம், ஒரு கிட்னி இயங்கக்கூடிய சக்தியை கொடுப்போம்னு சொல்லியாச்சு. கால் வந்துட்டுவான். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு வருகவே வருகவே இறைவா
என் தலைவா. வா மகளே, இந்த கனியை கொண்டு உன் தந்தையாருடைய நெற்றியில் வைக்கிறேன். மைக்கு தானா பேசுது. அடுத்து சாறு முடிஞ்சு கொடுக்க. அவனுடைய ஆயுள் நீடிக்கப்படும். செல்வாக்கா இருக்க ஓகே. உனக்கும் நல்வாழ்வை அமைச்சு செம்மையா இருக்க ஓகே. சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அப்பாவை பற்றி மட்டும்தான் பேச சொல்லியிருக்கு. அண்ணன் யோக்கியதையை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். கர்மசாமிக்கு நல்லா இரு மகளே, தைரியமாக இருக்க சொல்லு. உங்கள் அம்மா பொட்டுக்கு இன்னும் 1.5 வருஷ காலம் அவகாசம் இருக்குது. அதற்கிடையில் உன்னைய நான் கல்யாணம் முடித்து கொடுத்து ஒரு பேரனை பெற்றுட்டோம்னா இந்த பேரனுக்கு ஒரு தாத்தா இத்தனை வருஷம் இருக்கணும்னு ஆயுளை பெருக்கி தருவேன். ஓ நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கு. அதே இடத்திலிருந்து கருப்பசாமி என் வேலைக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க. அது எப்போ நீங்கும்? இன்னும் 1.5 மாதத்துக்கு இருக்குது. அந்த ஆர்டரை உடச்சி வேலையை போட்டு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அதற்கிடையில் ஒரு கதை எழுதி வச்சுருக்காங்களே, கட்டுரை. அது என்ன செய்கிறது? என்னப்பா மைக்கு தனியாக பேசுது? அப்படியா ஏற்று கட்டிக்காரம்ல நீ பக்கத்தில் வாங்க. அந்த ஸ்டே ஆர்டர் 49 நாள் கழித்து நீதிமன்றத்திலிருந்து ஆர்டர் ஆகி அந்த ஸ்டே உடப்படுது. அதே மாதிரி ஒரு கல்விச்சாலையில் உனக்கு பணி கிடைக்கும். வெற்றி அடைவாய் செல்வாக்கா. உன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய ஒருவர் அடைவோலை போட்டு ஒரு இடத்தை உங்களுக்கு பயிர் செய்வதற்கு தருவார். புரிகிறதா புரியலையா? அதை வைத்து உங்கள் வாழ்நாள் முழுக்க உயர்வாகவே இருப்பீர்கள் செல்லங்களே. வாழ்க வாழ்க வாழ்க. இப்பா என்னப்பா மீட்டிங் பேசுகிறீங்க? சினிமா தேட்டருக்காயா வந்திருக்கீங்க நீங்கள்லாம்? என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க? என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சீர்திருத்தி தாண்டி காட்டு வந்தது யாருப்பா? கும்பகோணத்து எல்லை. அங்கேயே நின்று சொல்லுங்கள். என்ன வேணும் உங்களுக்கு? பொண்ணுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டாங்க. அதான் சீர்திருத்தி தானு கேட்டு வந்தது. இவ்வளவுக்கு நான் தூய தமிழ் பேசுதேன். செந்தமிழே வணக்கம் அப்படி தான் பேசுதேன். யார் கேட்குறா? உங்கள் உள்ள அலப்பாயுது. சாமியை கும்பிட்டுவாங்க. என்னங்கண்ணா இருக்க விட மாட்டோம். ஏப்பா எதுவும் சொன்னால் வருத்தப்படுவியா? சத்தியம் பேசணுமா பொய் பேசணுமாண்ணா? சத்தியம்தான் பேசணும். உனக்கு மருமகன் சென்னையில் தயாராக இருந்தால் நீ என்னடா செய்வ? அப்படியா? அப்போ கட் பண்ணி தந்துடட்டுமா? கால் வந்துட்டும் என் செல்லம். எல்லா நலத்தையும் எல்லா சுகத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் அவள் அறிமுகமாக்கி விட்டாள். நாகரிகமாக சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்? அதனால் உணர்வுகளையும் உள்ளத்தையும் பிரிக்க முடியாமல் அவள் தவித்து கொண்டு இருக்கிறாள். ஆனாலும் மதிக்கண்களுக்கு ஒரு திரையை போட்டு பெற்றோர்கள் பக்கம் மனதை திருப்பி வெற்றியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதை பற்றி அடுத்த உத்தரவில் நாம் பேசுவோம். நலமடைவாய். கர்மசாமி திருநாமம் திருத்திய மகன். என்னப்பா திருநாமம் போட்டிருக்க? கால் வந்துட்டு வரலாம். என்ன வேணும்? என்ன வேணும்? பையனுக்கு கல்யாணம் நடக்கணுமா? இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. நெற்றியில் நீல நீரை போட்டு உன்னை சுற்றிய சொர்க்க கரப்பட்டு சுற்றுதடி என் மனசு தொட்டு. ஒவ்வொரு பாட்டுலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும்.
அதுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன பையனுக்கு நம்ம எதுக்குன்னு பொண்ணு பார்க்கணும்? தேவையா? அவன் பார்த்தா நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நல்லது தானே? சந்தோஷமா இல்லையா? பார்த்தா ஏற்றுக்கிடுவீங்களா? மாற்றம் இல்லையே. கால் வந்துட்டாங்க. இப்போ எந்த ஒரு வேலூரா? பொய்யனேன் பிள்ளைகளெல்லாம் ஒரு திடல் வேண்டும் போற்றி. யார் எழுதின பாட்டு இது? நான் எழுதலானா? கண்ணை மூடுங்க. ஆவணி மாதத்தில் பையனுக்கு திருமணம் நடக்கும்ப்பா. வெற்றிகரமாக நடக்கும். நம் பக்கத்திலே பார்க்க வைப்போம். உன் பணத்தை வாங்கி தரதுக்கு என்னை நீ 3 முறை பார்க்கணும். சரியா? சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு குழந்தை வேண்டும் என்று கும்பகோணத்திலிருந்து வந்த செல்ல மக்கள் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு, அமிழ்தமும் அவனது மொழியாகும். யார் எழுதின பாட்டு? நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாட்டு. உட்காருமா, கண்ணை முடிக்காமா, நிம்மதியாக உட்கார பார்ப்போம். என்னைய மட்டும் நினச்சிக்கோ. என்னம்மா பழனிமலையிலேருந்து முருகப்பெருமான் வராரு, அங்கே எதுவும் போய் சொல்லியிருக்கியா? என்ன சொன்னேன்?